கண்ணே கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்ட மணி பொக்கிசமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே. இங்கு அமர்ந்துள்ள ஆன்றோரே சான்றோரே நாளைய வரலாறு இன்றைய மாணவரை மனகத்தை தெரிவித்து பேச போயின் தலைப்பை நான் முன்வைத்து நான் இந்த புத்தகம் மறுபடியாற்றுவதற்காக எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் தலைப்பு விடுதலை போரில் வியப்பூட்டும் நிகழ்ச்சிகள். விடுதலை பொருள் சோதனம் பிரெஞ்சு புரட்சிக்கு முன் அந்த நாட்டு மன்னன் அதில் ஆராய்ச்சியின் நாடே நாடு என்ற கூட்டத்திற்கு உறுதுணையாக உபயோகப்படுத்தப்பட்டது இச்சொல். அதாவது ஒரு மன்னன் தன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மக்களை தன் இஷ்டம் போல ஆள ஆதிக்கம் செலுத்த உண்டான சுதந்திரம். அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வரும்போது தன் உரிமையை கைப்பற்றி கொள்ள நடத்திய போர். இன்று சுதந்திரம் என்றும் சொல்லின் பொருள் முற்றிலும் மாறானது. இங்கு ஆள்பவர்களின் நோக்கமும் ஆளப்படுபவர்களின் நோக்கமும் ஒன்றேதான். 1707 அவுரங்கசீப் காலமானார். அவர்களுக்கு பின் அரியணை ஏறியவர்கள் அவர்களைப் போல் திறமையானவர்கள் அல்ல. நிலைமையை கூர்ந்து கவனித்து வந்த கம்பெனியில் உள்ளத்திலேயே மீண்டும் சாம்ராஜ்ய கனவு எடுக்கத் தொடங்கியது. இந்தியா சரிய ஆரம்பித்தது. ஆழம் தெரியாமல் காலை விட்டனர் வெள்ளையர்கள். நமது ஒற்றுமையின்மையை கலங்கரை விளக்கமாக கொண்டு அவர்களது கப்பல்கள் அவர்களை கரை சேர்த்தன. 1780 ஜூலை 2 ஆங்கிலேய மைசூர் போர் படை தொடங்கியது. ஹைதர் அலியின் ஒரு படை